உன் சத்தத்தை உயர்த்தி என்று அவர் சொல்றாரு. நம்முடைய சத்தத்தை உயர்த்தி அவரை கூப்பிட வேண்டியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் பாவ சரீரத்திலே இருக்கிற நம்முடைய சரீரம், பாவ சரீரத்துக்குள்ளால அவருடைய ஜீவ ஆத்மாவை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மாம்சத்தை ஆவியினாலே மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். இந்த பாவ சரீரத்தை ஆவியினால மேற்கொண்டால் மட்டும்தான் இதை ஜெயிக்க முடியும். மற்றபடி நாம் எந்த சுய பலத்தினாலும் அதை ஜெயிக்க முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஒரே ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு சுட்டிக்காட்டி நாம் தேவனை ஆராதிக்கிற பகுதியிலே நாம் கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உலகத்திலே வரும் பொழுது, நாயன் என்கிற ஒரு ஊர் வழியாக கடந்து வரும் பொழுது, ஒரு மனிதனை, ஒரு மகனை மறித்து அவனை பாடையிலே தூக்கி கொண்டு வருகிற காட்சியை கிறிஸ்து இயேசு பார்க்கிறார். ஹல்லேலூயா. அந்த பாடையை தூக்கி கொண்டு வருகிற அந்த மனிதன், அந்த மகன் மரித்து போயிருந்தான். ஆனால் அந்த இடத்திலே ஆண்டவர் மனதுருகி அந்த மகனை உயிரோடு கூட எழுப்பி விடுகிறார். ஹல்லேலூயா. நாம் நினைக்கிறோம் மரித்தவரை உயிரோடு கூட எழுப்புகிற வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது என்று மட்டும்தான் நம்ம நம்புகிறோம். ஆனால் தேவன் அந்த பகுதி எதற்காக அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இப்போ குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நாம் கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள், கிறிஸ்து இயேசு நம்மளை திரும்ப கூட்டிக் கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு போகும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு கூட இருக்கிறவர்கள் பிதாவினுடைய சித்தத்தை, உயிரோடு கூட இருப்பது மட்டுமல்ல, பிதாவினுடைய சித்தத்தை செய்தவர்கள் மறுரூபமாகி தேவனோடு கூட நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. அதை சுட்டி காட்டும் வண்ணமாக தான் மரித்தாலும் உன்னை எழுப்ப என்னால முடியும் என்பதை காட்டுகிறதுக்கு நாயின் ஊரிலே அந்த மகனை அவர் எழுப்பி விடுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நாம் இப்படி சிந்தித்தது உண்டு? நாம் நினைக்கிறோம் நாம் உடம்பு சரியில்லாம இருக்கும் பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்கிறாரு, நாம் மரித்தால் உயிரோடு கூட எழுப்புகிறாரு, நம்முடைய தேவைகளை, உலக பிரகாரமான தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார் என்று சொல்லி. ஆனால் தேவன் எதற்காக இந்த வேதத்திலே எல்லா காரியங்களையும் ஒப்பிட்டு இருக்கிறார் என்று சொன்னால், இந்த மாம்ச சரீரத்திலிருந்து அவர் கொடுத்த இந்த ஆவியை, ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஏதேன் தோட்டத்திலே படைக்கும் பொழுது அவன் நிர்வாணியா இருந்தும் அவன் உணராதிருந்தான். ஹல்லேலூயா. அவன் நிர்வாணி என்று அவனுக்கு தெரியாது. பாவம் எப்பொழுது அவனை மேற்கொண்டதோ அப்பொழுதுதான் அவன் நிர்வாணி என்று அவன் உணர்ந்து கொண்டான். ஹல்லேலூயா. சாத்தான் நினைக்கிறான் இந்த பாவ சரீரத்தை கொண்டு இந்த ஆத்துமாவை அழித்து விடலாம் என்று சொல்லி. ஆனால் கிறிஸ்து சொல்லுகிறார், நான் இந்த பாவ சரீரத்தை சிலுவையிலே மறித்து நான் அதை வெற்றி சிறந்தேன், என்னுடைய ஜனங்களும் என் இரத்தத்தினால் அவைகளை வெற்றி சிறப்பார் என்று சொல்லி. நாம் இதை சிந்திக்கிறதில்லை இல்லையா? இன்றைக்கு இந்த கூடுகையிலே கர்த்தர் ஏன் இந்த விசேஷித்த கூடுகை உங்களுக்காக வாரந்தோறும் புதன்கிழமை, எல்லா புதன்கிழமையும் இந்த இடத்திலே கூடுகை வைத்திருக்கிறார் என்று சொன்னார். போதிக்கிறவர்கள் போதிக்கிறார்கள், நம்முடைய தேவைகள் உண்டு. தேவன் சொல்லுகிறாரு, இந்த சாப்பாடுக்காகவோ உடைக்காகவோ நீ கவலைப்பட வேண்டாம், எல்லாத்தையும் நான் தருகிறேன் என்று அவர் சொல்லுகிறாரு. எல்லாத்தையும் நான் தருகிறதுக்கு ஆயத்தமா இருக்கிற உனக்கு நான் கொடுக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆகாயத்து பறவையை பாருங்கள், அது விதைக்கிறதும் இல்லை, அது அறுக்கிறதும் இல்லை, அவைகளை நான் போஷிக்கிறேன் அல்லவோ. ஆண்டவர் சொல்றார், உன் ஆத்துமா பிழைக்கிறதுக்கு எது தேவையோ அதை நீ சிந்தித்து வாழி என்று அவர் சொல்லுகிறார். அதற்கு தான் அறிவை கொடுத்திருக்கிறார், அதற்கு தான் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். பிரசங்கி எழுதுகிறார், எல்லாவற்றையும் மாயையா இருக்கிறது என்று சொல்லி. அப்ப இந்த மரித்த மகனை எழுப்பும் பொழுது நாம் நினைக்கிறோம் மரித்த உயிரோடு கூட எழுப்புகிற வல்லமை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற எழுப்பலாம் என்று. அவர் அதை சுட்டி காட்டவில்லை. தேவன் சொல்லுங்க, நீ மரித்திருக்கிற உன்னை எழுப்ப எனக்கு வல்லமை உண்டு என்று சொல்லி. மரித்து போயிருக்கிற அந்த ஆத்துமாவை அவர் எழுப்பி விட்டார், சரீரத்தை அவர் எழுப்பவில்லை. அவர் சரீரத்தை, ஆத்துமாவை அவனை எழுப்பி விட்டார். அப்ப ஆத்துமாவை கொல்லுகிறதுக்கும் உயிர் கொடுக்கிறதுக்கும் வல்லவராய் இருக்கிற தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவனுடைய சமூகத்தில் ஒரு பாடலை பாடி, தேவன் ஆத்துமாவை அழிக்கவும் கொடுக்கவும் வல்லமையுள்ள தேவனை எப்படி நாம் சத்தமாய் ஆராதிக்கணும், முழு உள்ளத்தோடு கூட முழு ஆத்துமாவோடு கூட ஆராதிக்கிறதுக்கு நம்மளை ஆண்டவருக்கு அழைத்திருக்கிறார். நாம் பாடுவோமா? ஹல்லேலூயா. பாடல் புத்தகத்திலே உங்களுக்கு தெரிந்த பாடல்கள், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் என்று சொல்லுகிற பாடலே. விடுதலை நாயகன், ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ள இருக்கிற தேவனாய் இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே நீர் எங்களுக்கு வெற்றியை தருகிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவர் அப்பா, நீர் எனக்குள்ளே இருந்து கொண்டே கர்த்தாவே நீர் எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே உம்முடைய அன்பின் அபிஷேகத்தினாலே ராஜா, உம்முடைய அன்பின் அபிஷேகத்தினாலே கர்த்தாவே எங்களை நிரப்பி கர்த்தாவே நீர் எங்களை ஆண்டவர் அப்பா வழியை செய்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே ஜீவ ஊற்று, உன்
தன் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் என்று அவர் சொல்லுகிறார். இதோ செங்கடலை பிளந்த தேவன் ஆண்டவர் அப்பா, செங்கடலை பிளந்த கர்த்தர் தேவன் அப்பா உங்கள் நடுவில் இருக்கிறார், உங்கள் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் யோர்தானே தேவன் அப்பா பின்னிட்டு போக செய்த தேவனுடைய வல்லமை கர்த்தாவே, இன்றைக்கு ஆண்டவரே இந்த காலை வேளையிலே கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய சமூகத்திலே கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய ஆணிப்பா இந்த கரங்களினாலே கர்த்தாவே இதோ ஆண்டவரே நான் உங்களை ரட்சிக்க கூடாதபடிக்கு என் கரங்கள் குறுகி போகவில்லை என்றவர் சொல்லுகிறார். உமனஞ்சியோடு கூடமே துதிக்கிறோம் தேவனே, உமனஞ்சியோடு கூடமே துதிக்கிறோம் ராஜா. நிரவளவு பரிசுத்த தேவன், நிரவளவு பரிசுத்த தேவன் கர்த்தாவே. நாங்கள் அல்ல தேவன் அப்பா, நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர் ராஜா. நாங்கள் அல்ல தேவன் அப்பா, நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர் கர்த்தாவே. அன்பின் சிகரமாய் கர்த்தாவே என் தேவனே அன்புடையவர்களாய் இருக்கும்படியாக நீங்கள் ஆண்டவர் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள் என்று சொல்லி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களுடைய வாய்களை திறந்து உங்களுடைய தேவைகளை உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா வேதனைகளையும் தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவரே நீங்கள் அறிக்கை செய்யல சத்தமாய் நீங்கள் துதியுங்கள். கர்த்தரை துதி எடுக்கிற இடத்திலே தேவன் சொல்லுகிறார் சாத்தான் உங்களை விட்டு விலகி போவான் என்று சொல்லி உன்னை சூழ்ந்து நெருங்கி வருகிற பாரமான யாவற்றையும் கர்த்தாவே இப்பொழுதே தேவன் அப்பா உங்களை விட்டு கர்த்தர் அகற்றி போடுகிறவராயிருக்கிறார். உமனஞ்சியோடு கூடமே துதிக்கிறோம் தேவன் அப்பா, உமனஞ்சியுள்ள உள்ளத்தோடு கூடமே துதிக்கிறோம் தேவன் அப்பா. ஆண்டவரே அதிகாரத்தின் தேவன் ஆண்டவரே வல்லமையோடு கூட கர்த்தாவே எங்கள் மத்தியிலே கர்த்தாவே நீர் ஆண்டவரே சப்பா, ஆண்டவரே சப்பா, ஆண்டவரே நீர் பேசிக் கொண்டிருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சோவை ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிக்கும்படியாக கர்த்தாவே ஆண்டவரே ஆண்டவர் இயேசுவை ஆராதிக்கும் பொழுது எவன் ஒருவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவன் என் பிதாவை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது கர்த்தாவே. ஆண்டவரே நாங்களுமே ஆராதிக்கிறோம், வல்லமையோடு கூடமே ஆராதிக்கிறோம். நல்லவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் கேடயமே நாங்களுமே ஆராதிக்கிறோம், எங்கள் துருகமே உங்களை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே பட்சபலனாய் இருக்கிற தேவாதி தேவனே உம்மை நன்றியோடு கூடமே துதிக்கிறோம். ஆண்டவரே எனக்கு பலம் கொடுக்கிற தேவனை ஆராதிக்கிறேன், என்னுடைய ரத்தத்தை சுத்திகரிக்கிற தேவனை ஆராதிக்கிறேன், என்னுடைய ரத்த நாளங்களை ஆரோக்கியப்படுத்துகிற தேவனை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே என்னுடைய கால் கைகளை ஆண்டவரே ஆரோக்கியமாக வைத்திருக்கிற தேவனை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே எப்படி நான் ஆராதிக்க வேண்டும் ஆண்டவரே? பரிசுத்த உள்ளத்தோடு கூடமே ஆராதிப்பேன், நான் பணிந்து குனிந்து உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவரே எனக்கு ஆரோக்கியத்தை நீர் கொடுத்திருக்கிறேன் என்றால் என்னுடைய முழங்கால் உம்முடைய சமூகத்திலே முடங்கும் கர்த்தாவே. ஆண்டவரே நான் என்னுடைய முழங்கால்களை முடக்கி கர்த்தாவே தாயின் கருவிலை என்னை உருவாக்குனது முதல் இன்றைய நாள் இந்த நிமிஷம் வரையும் நீர் என்னை நடத்தி இருக்கிறேன், எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறேன். இந்த உலகத்தை விட்டு எத்தனை பேர் போயிருக்கிறார்கள், எத்தனையோ பேர் பிரிந்திருக்கிறார்கள் ஆண்டவர் அப்பா. ஆகிலும் ஆண்டவரே ஒரு வாய்ப்பு கூட நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே உமக்கென்று வாழ்கிறதுக்கு. ஆண்டவரே மீண்டும் அடுத்த நாளை நான் காணுகிறது என் தேவனுக்காக ஆண்டவரே, நான் பரிசுத்தப்படுகிறதுக்காக தேவன் அப்பா. நான் பரிசுத்த உள்ளத்தோடுமே ஆராதிக்க ஆண்டவரே என்னுடைய இந்த பரிசுத்தம் போகாது கர்த்தாவே, உனக்கு இருக்கிற இந்த பரிசுத்தம் போகாது என்றவர் சொல்லுகிறார். பரிசுத்த உள்ளத்தோடு கூட அவரை ஆராதிக்க வேண்டும். எப்படிப்பட்ட பரிசுத்தமாய் இருக்கணும் ஆண்டவரே? வெண் பஞ்சை போல் என்றவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய பாவ இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல நான் வெண்மையாக்குவேன் என்றவர் சொல்லுகிறார். ஆண்டவரே நாம் பாவம் செய்திருக்கலாம், விபச்சாரம் செய்தால்தான் பாவம் இல்லை, கொலை செய்தால்தான் பாவம் இல்லை, அடித்தால்தான் அது பாவம் இல்லை. ஆண்டவரே ஒருவனை குறித்து உன் இருதயத்திலே நீ எரிச்சல் அடைந்தாலோ ஆண்டவர் உன் சகோதரனை மூடனே என்று கூப்பிட்டால் கூட எரிநகரத்துக்கு ஆளாவா என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கட்டளைகளை நாம் எங்கே மீறுகிறோமோ அந்த இடத்திலே நாம் பாவம் செய்து விடுகிறோம். பரிசுத்த உள்ளத்தோடு கூட தேவனை ஆராதிக்க சொல்றாரு ஆண்டவரே. ஆவியில தேவனை ஆராதிக்க சொல்லுகிறாரு. என்னுடைய ஆவி தூரமா இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். ஐயோ இவர்கள் உதடுகளினால் ஆராதனை செய்கிறார்கள், இவருடைய இருதயம்
சிந்தனைகள் எல்லாவற்றையும் உலக பிரகாரமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை ஆராதிக்கிற இடத்திலே தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும் தெரியுமா? ஓ ரீதரபல பௌடா ரீவலோ ஷலரை ஈகதுரபல பௌடனா ஈகதோரி வீக்கவல பௌஷஸ்யார பௌடனா அசதோரி வீக்கவல் லௌஷஸ்யோ ரீகந்தரகல் கத்தோர பௌடனா ஈவரோரபல பௌடரக சந்தனகல் கோரி விபௌடனா ஈவதோரி வில பௌஷஸ்யார பௌடனா ஈகரகல் கத்தோரி விபௌடனா வல பௌஷஸ்யோர பௌடனா. ஓம நன்றியோடு கூடமே துதிக்கிறோம் தேவனப்பா. ஆண்டவரே, என் தேவாதி தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் தேவனப்பா. எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த இடத்துல தூதர்கள் இறங்கி வந்திருக்கிறார்கள். நாங்கள் உம்முடைய தூதர்களோடு கூட நாங்கள் ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் ஆராதனையை சுகந்த வாசனை போல நீ நுகர்கிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் ஆராதனையை கர்த்தாவே நீர் விரும்புகிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் ஆராதனை வழிகளை கர்த்தாவே நீர் எழும்பி சிங்காசனத்தில் எழும்பி நின்று அவைகளை நீர் கேட்டுக் கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறீர் ராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேதனையோடு கூட வந்திருக்கலாம் நீ. ஐயோ, என் பிள்ளைக்கு திருமணம் ஆகவில்லையே என்று நீ வந்திருக்கலாம் ஆண்டவரே. இந்த கால வேளையிலே கர்த்தாவே வேதனையோடு கூட வந்திருக்கிற இந்த தாய்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக தேவனப்பா. நீ எவ்வளவேனும் கலங்க வேண்டாம் என்றவர் சொல்லுகிறார். உன்னை ஆண்டவரே கருவிலே உன் பிள்ளையை உருவாக்குனேன் என்றால் அவளுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் கொண்டு வருகிறவராயிருக்கிறார். உம்மை நன்றியோடு கூடமே துதிக்கிறோம் தேவனப்பா. என் தேவனே அப்பா, அந்த திருமண தடைகளை கர்த்தர் நீர் ஆண்டவரே நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தடைகளை உடைத்தருகிற தேவன் உடைப்பீராக தேவனப்பா. என் தேவன் நீர் ஒரு வழியை நீர் ஆயத்தப்படுத்துவீராக கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த மாயமான இந்த உலகத்திலே ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. இந்த மாய உலகம் ஆண்டவரே எது தீமை எது நன்மை என்று அறியவில்லை கர்த்தாவே. ஆண்டவரே, மொபைல் அடிமையாயிருக்கிற வாலிப பிள்ளைகள், மதுபானத்துக்கு அடிமையாயிருக்கிற, போதைகளுக்கு அடிமையாயிருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக வேண்டுகிறார்கள் கர்த்தாவே. என் தேவனே நீர் இரக்கம் பாராட்டுவீராக கர்த்தாவே. என் தேவனே நீர் இரக்கம் பாராட்டுவீராக தேவனப்பா. எங்கள் பிள்ளைகளை நீர் தாங்கிக் கொள்ளும் தேவனப்பா. திருமணம் பண்ணி கொடுத்தும் சமாதானத்தோடு வாழ முடியாத பெண் பிள்ளைகள் கர்த்தாவே. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுடைய கொடுமைகள் கர்த்தாவே. ஆண்டவரே, ஆண்டவரே சப்ப மொபைல்களிலே பார்க்கிற ஆபாசங்களினால் ஆண்டவரே வாலிப ஜனங்களை வேதனைப்படுத்துகிறார்கள், பெண் பிள்ளைகளை கொடுமைப்படுத்துகிறார்கள் கர்த்தாவே. ஆண்டவரே, வேதனையோடு கூட போன் செய்கிறார்கள். அக்கா, எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி என் கணவரை ஆண்டவரை கொடுக்கிற கொடுமை தாங்க முடியவில்லை என்னால என்று சொல்லி தேவனப்பா. ஓ மனஞ்சியோடு கூடமே துதிக்கிறோம் தேவனப்பா. ஆண்டவரே, யாவருக்குள்ளும் திருமண மஞ்சம் என்பது ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அது புனிதமாய் கருதப்படுகிறது ஆண்டவரே. ஆண்டவரே, அது அசுசிபடாததாய் இருக்கிறது, அது பரிசுத்தமாக தேவன் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் இந்த மாய உலகம் தேவனப்பா சாத்தான் அவன் பிள்ளைகளை வஞ்சித்து காமத்துக்கு அடிமையாக்கி வைத்திருக்கிறார்கள் தேவனப்பா. கர்த்தர் நீர் விடுதலையாக்குங்க ஆண்டவரே. எப்படி எங்கள் பிள்ளைகளை, பெண்களை ஆண்டவரை எப்படி வாலிப பிள்ளைகளுக்கு கரத்தில் நான் கொடுக்கிறது என்று சொல்லி வேதனையோடு கூட அழுது கொண்டிருக்கிற எத்தனை தாய்மார்கள் தேவனப்பா. ஆண்டவரை, திருமணமாகி ஒரே வருஷத்திலே ஒரே மாதத்திலே ஆண்டவரே பிரிந்து வந்த எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, தாயும் தகப்பனும் ஆண்டவரே சிறு வயதிலிருந்து பார்த்து பார்த்து பிள்ளைகளை வளர்த்துகிறார்கள், பார்த்து பார்த்து அவர்களை படிக்க வைக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவரே ஆரோக்கியத்தை ஆண்டவரே சப்பா ஆண்டவரே வர வேண்டும் என்று அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார்கள் ஆண்டவர். ஆனால் அவர்களுடைய வழிகளோ தீய வழிகளாயிருக்கிறது ராஜா. என் தேவனே, அவர்களை நீர் கண்ணோக்குவீராக தேவனப்பா. என் தேவன் அவர்களை கண்ணோக்குவீராக தேவனப்பா. ஆண்டவரே, இந்த உலகம் தராத சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை வைத்துக் கொண்டிருக்கிற அத்தனை குடும்பங்களிலும் கர்த்தருடைய சமாதானம் கடந்து செல்லட்டும் தேவனப்பா. ஆண்டவரே, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளையும் துறைத்தரங்களையும் சேனைகளையும் ஆண்டவரே நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஆண்டவரே நாங்கள் துரத்துகிறோம் தேவனப்பா. பிள்ளைகளை வஞ்சிக்கிற பொல்லாத சாத்தானே இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு.
ஈவதோரி விக்கவல பௌஷஸ்யார பௌடனா ஈகதோரர பௌடனா உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் தேவன் அப்பா. ஆண்டவரே, நேற்றைய தினத்திலே அந்த தாய் என் மகன் தண்ணி அடிக்கிறான் என்று சொல்லி, ஐயோ திருமண வாழ்க்கை 33 வயதாகிறது, இன்னும் திருமணமாகவில்லை என்று சொல்லி ஆண்டவரே போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் இருக்கிறது. அவன் நன்றாய் படுத்திருக்கிறான், பட்ட படிப்பு படித்த இன்ஜினியராக இருக்கிறான். ஆனாலும் அவனுடைய சிந்தனைகளும் ஆண்டவரே அவனுடைய செயல்களும் தேவன் அப்பா துன்மார்க்கமாயிருக்கிறது. ஓ மனஞ்சியோடு கூடமே துதிக்கிறோம் தேவன் அப்பா. ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே தாயின் கருவிலே பிறக்கும் பொழுது குழந்தை இப்படி அல்ல, அவன் ஆண்டவரை படிக்க சொல்லும் பொழுது இப்படி அல்ல, எப்பொழுது அவன் அறிவடைகிறானோ அப்பொழுது அவனுடைய சிந்தை மாறி போகிறதே கர்த்தாவே. ஆண்டவரே, இதற்காக தானே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். ஆண்டவரே, என் தேவன் என் பிள்ளையை விடுவிப்பார், என் தேவன் என் பிள்ளையுடைய வாழ்க்கையை கட்டுவார்கள் என்று எவ்வளவு சம்பவித்தாலும் அவைகளை ஆண்டவர் அவர்கள் ஆசீர்வாதமாய் அவர்கள் சாப்பிட முடியவில்லை என்று சொல்லி தேவன் அப்பா, அதிலே நான் ஆசீர்வாதத்தை காணோம் என்று சொல்லி ஆண்டவரை லட்சங்கள் சம்பாதிக்கிறார்கள், ஆனால் கையில ஒன்றுமில்லை, கடன் மட்டும் தான் மிச்சம் என்று சொல்லி ஓ மனஞ்சியோடு கூடமே துதிக்கிறோம் தேவன் அப்பா. ஆண்டவரே, உள்ளதை கொண்டு திருப்தி பட கர்த்தர் சொல்லுகிறார். உன் கண் வெளிச்சமாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவரே, இந்த ஆண்டவரே மாய உலகத்தை கண்ணினால் பார்க்கும் பொழுது பிள்ளைகளுடைய கண்கள் இருளடைந்து விடுகிறது. அவர்கள் வெளிச்சத்தை காண முடியவில்லை, அவர்கள் சிந்திக்க முடியவில்லை, அவர்கள் செயல்பட முடியவில்லை. கர்த்தாவே, அவர்களை நீர் கண்ணோக்குவீராக தேவன் அப்பா, நீர் விடுவிப்பீராக தேவன் அப்பா. பட்ட படிப்புக்கென்று ஆண்டவரே தூர தேசம் அனுப்புகிறார்கள், ஆனா பொல்லாத வழிகளிலே பிள்ளைகள் இருக்கிறார்கள் தேவன் அப்பா. ஆண்டவரே, நீர் விடுவியும் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே பிதாக்களுடைய ஆண்டவரே மாதா ஆண்டவரே அம்மாமார்களுடைய கண்ணீரை கர்த்தர் காண்கிறவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. என் தேவன் விடுவிப்பீராக தேவன் அப்பா. ஆண்டவரே, திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கிற எத்தனை பிள்ளைகள் கர்த்தாவே, ஆண்டவரே கர்ப்பத்தின் கனியை கர்த்தாவே, ஆண்டவரை நீங்க அடைத்திருந்தால் ஆண்டவரே, அந்நாளுக்கு இறங்கின தேவன் அல்லவோ, சாராளை கண்ணோக்கின தேவன் அல்லவோ, ஆபிரகாமுக்கு நீ சந்ததியை உருவாக்கின தேவன் அல்லவோ கர்த்தாவே. என் தேவன் கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் திறப்பீராக தேவன் அப்பா. ஆண்டவரே, வினியாஞ்சியோமுடைய கருத்தில் தருகிறோம் ஆண்டவரே, கர்த்தர் அந்த மகளை தொடுவீராக தேவன் அப்பா. ஆண்டவரே, இப்பொழுதே தேவன் அப்பா கர்ப்பத்தின் அடைப்புகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால திறக்கிறான் தேவன் அப்பா. எல்லா அடைப்புகளும் திறக்கட்டும் தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, குழந்தை வாய்ப்போடு கூட ஆண்டவர் அப்பா, ஆண்டவரே குழந்தை வாய்ப்பு என்பது அவர்கள் ஏங்கி நிற்கிறார்கள், அது கர்த்தருடைய ஈவு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கணவனும் மனைவியின் திருமணம் ஆகும் போது அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அவருடைய திருமண வாழ்க்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு குழந்தை செல்வத்தை கொடுக்கிறார். ஓம நன்றியோடு கூடமே துதிக்கிறோம் தேவன் அப்பா. அவருடைய ஈவு, அவருடைய கிஃப்டாக வருகிறது குழந்தை செல்வங்கள், அவருக்கென்று ஒரு சந்ததியை வளர்த்தி எடுக்கும்படியாக கர்த்தாவே. ஆண்டவரே, குழந்தை வாய்ப்பில்லாத இருக்கிற ஆண்டவரே பிள்ளைகள் குழந்தை ஆண்டவரே பெற முடியவில்லை என்று டாக்டர்கள் சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறார்கள் தேவன் அப்பா. ஆனால் என் தேவனால் முடியும் கர்த்தாவே. ஆண்டவரே, தாயின் கருவிலை நீர் உருவாக்கின தேவன் என்றால் என் தேவனாலே முடியும் தேவன் அப்பா. கருவை கொடுக்கவும் எடுக்கவும் அதிகாரம் உள்ள தேவன் ஆண்டவர் அப்பா. கர்த்த நீர் ஆண்டவரை கொடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவன் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை தேவன் அப்பா எங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவன் அப்பா. ஆண்டவரே அப்பா, கர்த்தருடைய நாமம் தேவன் அப்பா பரிசுத்தப்படுகிறதுக்காக எங்களை நீர் ஆண்டவர் அப்பா ஏற்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தாவே. நன்றியோடு கூட துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் கூடுகையிலே கர்த்தாவே இதுவரையிலும் என் தேவனுடைய ஆண்டவரே சப்பா, ஆண்டவரே சப்பா உம்முடைய ஆண்டவரே கிருபையும் மகிமையும் மகத்துவம் கர்த்தாவே இந்த இடத்திலே ஆண்டவரே நிறைந்திருந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இடத்திலே நாங்கள் பாடின பாடல்களும் கர்த்தாவே ஆண்டவரே சப்பா ஏறெடுக்கப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பங்களும் ஆண்டவரே ஆராதனைகளும் கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே உமக்கு விருப்பமுள்ளதாய் ஆண்டவரே சப்பா இருப்பதாக கர்த்தாவே. என் தேவனே, உம்முடைய செவிகள் திறந்ததாய் இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, கண்களை திறந்து ஆண்டவரே இந்த ஜனங்களை நீ பார்க்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவைகளை உம்முடைய சமூகத்திலே சொன்னோம் ஆண்டவரே. ஊழியம் உம்முடையது கர்த்தாவே. ஆண்டவரே சப்பா நடுகிறவனாலும் நீர் பாய்ச்சுகிறவனால் அல்ல கர்த்தாவே, விளை செய்கிற என் தேவனாலே எல்லாவற்றையும் ஆகிறது ஆண்டவரே. எங்களை ஏற்படுத்தியிருக்கிற ஆண்டவர் அப்பா, ஓநாய்களுக்குள்ளே நாங்கள் இதோ உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே எங்களை அனுப்பினீர் கர்த்தாவே. ஆண்டவரே, ஆகிலும் என் தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை நீ நடத்துகிறவராய் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உலகம் எங்கும் ஆண்டவரே
சுவிசேஷங்களை அறிவியுங்கள் என்று சொன்னீர் அல்லவோ கர்த்தாவே. என் வார்த்தைகளுக்கு நடுங்குகிறவரை நான் நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்கி இந்த இடத்திலே வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புவீராக தேவன் அப்பா. ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை தியானிக்கிற வேத வசனங்கள் ஆண்டவரே ஒவ்வொருடைய இருதயங்களும் ஆண்டவர் அப்பா அவைகள் ஆண்டவரை பதிந்து அவைகள் ஆண்டவரை பலன் கொடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டும் தேவன் அப்பா. அடைக்கப்பட்ட இருதயங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக திறக்கிறோம் தேவன் ஆண்டவரே. பலகீனத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினால பலப்படுத்துகிறேன் ஆண்டவர் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால பலனடையட்டும் கர்த்தாவே. நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. சுகர் வியாதியாக இருந்தாலும், பிபியா இருந்தாலும் கர்த்தாவே, வாத நோய்களா இருந்தாலும், எழும்பி நடக்க முடியாத முடவாதங்களா இருந்தாலும் கர்த்தாவே, உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரையும் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி சிலுவையின் ரத்தம் இப்பொழுது பாய்ந்து ஒழுகட்டும் தேவனப்பா. கர்த்தர் நீர் விடுவிப்பீராக தேவனே. அடைபட்டிருக்கிற இரத்த நாளங்களில் அடைத்திருக்கிற எல்லா கொழுப்புகளும் கர்த்தர் கரைவதாக இப்பொழுதே கர்த்தாவே. ஓ ரீகலோரி விபௌதனா அதரவல பௌடா ரீவலோ ஷரபௌடான விகௌ ஈதரிகள் கோரி விபௌதனா. நன்றியோடு கூட துதிக்கிறோம் தேவனப்பா. பரிசுத்த தேவன் ஆண்டவரே, எங்கள் ஆராதனையை கர்த்தர் நீர் ஆண்டவரே அங்கீகரிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனப்பா. ஆண்டவரே, சிறு பூச்சிகளாய் இருக்கிற எங்களிலே கர்த்தாவே நீர் மகிமைப்படுகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கணவனுடைய விடுதலைக்காக வந்திருக்கிற மகளை உம்முடைய கரத்திலே தருகிறேன் தேவனப்பா. இப்பொழுதே கிட்னியில இருக்கிற கல்லுகள் இயேசுவின் நாமத்தினாலே கரைவதாக நன்றியோடு கூட துதிக்கிறோம். இப்பொழுதே ஆண்டவரே இயேசுவினுடைய நாமத்தினாலே உம்முடைய இரத்தம் ஆண்டவரே பாயட்டும் ஆண்டவரே. எங்களுக்காக சிந்தின இரத்தமும் எங்களுக்காக பிக்கப்பட்ட மாம்சமும் அதை விடுதலையாகட்டும் தேவனப்பா. நீர் எங்களுக்காக இறங்குகிற தேவன் ஆண்டவர் அப்பா. ஆண்டவரை நீர் கரைத்து வெளியேற்றுவீராக கர்த்தாவே. நன்றியோடு கூட துதிக்கிறோம் தேவன் அப்பா. ஆண்டவரை, சளியினால வியாதிப்படுகிற பிள்ளைகள் ஆண்டவர் அப்பா, சைனஸ்னால் வியாதிப்படுகிற பிள்ளைகள் கர்த்தாவே முடியவில்லை ஆண்டவரே. எப்பொழுதும் தும்மல்களினால் என்னால் எழும்பி நிற்க கூட முடியவில்லை என்று வேதனையோடு கூட வருகிற பிள்ளைகள் கர்த்தாவே ஆண்டவரே சப்பா, கர்த்தர் நீர் அவர்களை தொடுவீராக தேவன் அப்பா. அவருடைய சரீரத்தில் இருக்கிற விட்டமின் குறைபாடுகளை கர்த்தர் ஆண்டவரை நிவர்த்தி செய்வீராக தேவன் அப்பா. அவைகள் அதிகரிக்கட்டும் ஆண்டவரே. குறைவானது அதிகரிக்கட்டும், அதிகமாக இருக்கிறது ஆண்டவரே சப்பா கர்த்தர் நீ சமநிலைப்படுத்துவீராக தேவன் அப்பா. ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வல்லமையின் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓ, இது உங்கள் உள்ளங்களிலே தேவன் அப்பா. இருவர் ஒருமனப்பட்டு கேட்கிற காரியம் இப்பொழுது ஆண்டவர் உடனே உனக்கு கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். நீங்கள் இருவர் ஒருமனப்பட்டு எந்த காரியத்திற்காக நீ கேட்கிறாயோ இதோ கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி என்னை அல்லாமல் வேறொருவன் உனக்கு தருகிறதுக்கு இல்லை என்றவர் சொல்லுகிறார். நான் ஒருவரே பரிகாரியான கிறிஸ்து என்று சொல்லி தேவன் அப்பா. நான் ஒருவரே பரிகாரியான கிறிஸ்து என்று சொல்லி தேவன் அப்பா. நீ பரிகாரியாகிய கிறிஸ்துவாய் இருக்கிற தேவன் அப்பா. நில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மாறுகிறது கர்த்தாவே. இப்பொழுது கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிற தேவன் அப்பா. எத்தனை எதிரிகள் வந்தாலும், எத்தனை பேர் உன்னை மோதி அடித்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகள் நேர்த்து நிற்காது என்று சொல்லி நான் உன் பட்சத்தில் இருக்கிறவரையும் உன்னை யார் தொடுவார் என்று அவர் கேட்கிறார். உன் ஆண்டவர் உன்னை யார் தொடுவார்? உன்னை உனக்கு சுற்றி இருக்கிறவைகளும் எப்படி நான் ஆபிரகாமை ஆசீர்வதித்தேனோ இதோ நீ கால் மிதித்த தேசம் உனக்கு சொந்தம் என்று அவர் சொல்லுகிறார். மகனுக்காக நீண்ட கால வேலைக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய கர்த்தர் சொல்லுகிறார், தடைகளை உடைத்தருகிற தேவன் உனக்கு முன்பாக வருகிறார் என்று சொல்லி கர்த்தர் அந்த வேலை வாய்ப்பை இப்பொழுது கர்த்தர் கொடுக்கிறார். ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், ஊதாரித்தனமாய் நடக்கிற உன் மகனுக்கு கர்த்தர் ஒருவர் எச்சரிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அவருடைய நாவை அடக்கவில்லை என்று சொன்னார். நாவிலே இருக்கிறது வாழ்வு மரணம் என்று அவர் சொல்லுகிறார். உன் மகனுடைய நாவை அடக்கி எங்கே எது பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் முதியோர்களிடத்தில் என்ன பேச வேண்டும், பட்டம் படித்தவர்களிடத்தில் என்ன பேச வேண்டும், சிறியோரிடத்தில் என்ன பேச வேண்டும், ஆண்டவரே அதிகாரிகளிடத்தில் என்ன பேச வேண்டும், இதோ கர்த்தர் ஏற்படுத்தின ஊழியக்காரரிடத்தில் என்ன பேச வேண்டும் என்று தராதரம் அறியாமல் பேசுகிற மகனுடைய
ஒரு நாவை அடக்குவானோ அப்பொழுது நீ தேடுகிற அந்த வேலை அவனுக்கு கிடைக்கும் என்று அவர் சொல்லுகிறார். நீ நினைக்கிற மாதிரி அல்ல. கர்த்தர் உன் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நீ நினைத்து கூட பார்க்க முடியாது. அது சிந்தனைக்கு எட்டாததா இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். ஓ ரிகலோரிவி பௌதனமல பௌஷஸ்யோர பௌதன. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடக்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், முறுமுறுத்தார்கள், அவர்கள் சபித்தார்கள், எகிப்து தான் நல்லது என்று அவர் சொன்னார்கள். ஆனால் கானானை கண்ட ஜனங்கள் பிரமித்து போனார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், பிள்ளைகளுக்கு பிரமிக்கத்தக்க வண்ணமாய் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி. ஆனால் நீயோ வறண்டு போன எகிப்தை நோக்கி கவலைப்படுகிறாய். நான் அங்கிருந்து வந்தது தவறாய்விட்டது, நான் அங்கிருந்து வந்திருக்க கூடாது, நான் இந்த இடத்துக்கு இருந்திருக்க கூடாது, இந்த இடத்துல எனக்கு எழுந்தேற்றம் இல்லை, என் பிள்ளைகள் ஆண்டவரே ஊதாரியாய் போய்விட்டார்கள் என்று சொல்லி. அப்படி அல்ல மகளே, கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு நிலத்திலே விதைகள் விதைக்கப்படும் பொழுது அந்த விதை நல்லதுக்கென்று தான் விதைக்கப்படுகிறது. ஆனால் அந்த மண் இருக்கிறது அல்லவோ, அது முள்ளா இல்ல தரிசனமா, அது கற்பாறையா அதற்கு அடியில் இருக்கிறது என்பது மிகவும் இம்பார்ட்டன்ட் என்று அவர் சொல்லுகிறார். ஓ, விதைகள் விதைக்கப்படும், ஆனால் அது கற்பாறையில் இருக்கிறதா, அது முள்ளுள்ள இடத்துல இருக்கிறதா, அது வழி அருகே இருக்கிறதா என்று நீ கவனித்து பார் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி இருந்தால் அந்த கற்பாறையை நீ எடுத்து மாற்று. அப்படி இருந்தால் அந்த முள்ளுகளை விலக்கி கொடு என்று அவர் சொல்லுகிறார். வழி அருகே இருந்தால் அதை எடுத்து நல்ல நிலத்திலே நடு என்று அவர் சொல்லுகிறார். நன்றியோடு கூட துதிக்கிறோம் தேவன் அப்பா. ஆவியானவரே, நீராண்டவரே, எங்களுக்குள்ள ஆண்டவர் அப்பா அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவன் அப்பா. அந்நிய தேவர்களை நமஸ்கரிக்கிற உன் பிள்ளைகளை கர்த்தர் சொல்லுகிறார், நீ நினைக்கலாம் உன் பிள்ளைகள் ஆண்டவரை தேவனை ஆராதிக்கிறார். அப்படி அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், போகிற இடத்துல அந்நிய மதத்திலே அவர்கள் ஆராதனை செய்கிறார்கள் என்று அவர்கள் புசித்த பானத்தை புசிக்கிறார்கள். என்னுடைய இடத்திலே வந்து இரத்தத்தையும் ஆண்டவரே என்னுடைய சரீரத்தை பானம் பண்ணின உன் பிள்ளைகள் விக்கிரகத்துக்கு படைத்து எல்லாவற்றையும் புசித்து என்னுடைய சமூகத்தை அவர்கள் அசுத்தப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி சாட்சியற்ற வாழ்க்கையுடைய பிள்ளைகள் வாழ்கிறபடியினாலே நன்றியோடு கூட துதிக்கிறோம் தேவன் அப்பா. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் தேவை, ஆசீர்வாதம் வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகள் என்னை எரிச்சல் உண்டாக்குகிறது என்று அவர் சொல்லுகிறார். என்னுடைய முகம் தூரமாக இருக்கிறது, என்னுடைய இருதயத்தை நான் தூரப்படுத்துகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். எரிச்சல் உண்டாக்குற உங்களுடைய பிள்ளைகளுடைய வழிகளை கர்த்தர் சுத்திகரிக்க செல்லுகிறார். நன்றியோடு கூட துதிக்கிறோம் தேவன் அப்பா. நன்றியோடு கூட துதிக்கிற வாகனத்திலே போய்கொண்டிருக்கிற உன் கணவனுடைய ஆண்டவரே சப பலகீனத்தை கர்த்தர் பரிபூர்ணமாக சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. வாகனம் ஓட்ட முடியவில்லை வேதனையோடு கூட வந்திருக்கிற உன் கணவரை கர்த்தர் தொடுகிறார். இப்பொழுதே கர்த்தர் தொடுகிறார். இதோ தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. தேவன் தொட்டுவனை சுகப்படுத்துகிறார். நன்றியோடு கூட துதிக்கிறோமான. எவ்வளவேனும் பொய் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். நீ வீட்டுக்கு திரும்பி போ. கர்த்தர் சொல்லுகிறார், அது ஆண்டவரை கர்த்தர் விடுதலை பண்ணினது அது மெய்யான விடுதலை என்று சொல்லி மனஞ்சியோடு கூட துதிக்கிறோம் தேவன் அப்பா. தண்ணீர்களையும் தீர்த்தங்களையும் வீடுகளிலே நீங்க தளிக்கிறீங்க சுத்திகரிப்பிற்காக. அப்படி அல்ல, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஒரே தரம் ரத்தம் சிந்தினார். அப்படி தேவன் வீடு சுத்திகரிக்கப்பட்டது என்று அவர் சொல்லுகிறார். தேவனுக்கு பரிசுத்த ஆராதனை நீங்கள் ஏறிடுங்கள் என்று சொல்லி மனஞ்சியோடு கூட துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நிறுவர்கள் மத்தியிலே நீ பேசினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த அலங்காரத்தோடு கூட ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆராதனை நீர் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. தொடர்ந்து பகுதியை கர்த்தர் ஆண்டவரே செப்பா ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்வீராக ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு எடுத்துக்கொண்டேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை கொள்ள நல்ல பிதாவே, ஆமென்.